அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகிர்மா பார்க்கக்கூடியது வந்து முத்திரை, சுச்சி முத்திரை. அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம். உட்கார்ந்ததுல வந்து எதில் வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். இப்போ வந்து நான் பத்மாசனா போட்டு வந்து உட்காந்துருக்கேன். இல்லைன்னா வந்து நம்ம நாற்காலியில் கூட உட்காந்துக்கலாம், இல்லைன்னா மெத்தை மேலே கூட நம்ம வந்து உட்காந்துக்கலாம். இப்போ கைகளை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த 4 விரல் கை ரெண்டுமே பக்கத்தில் வச்சுட்டு இந்த 4 விரல்களுமே வந்து இப்படி மூடிட்டு இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் நல்லா நீட்டிட்டு, இப்போ இந்த கட்டை விரலை வச்சு இந்த நடு பகுதியில் எல்லா விரல் மேலேயும் படுற மாதிரி வந்து நம்ம மடித்து வந்து இப்படி வைக்க போகிறோம். நல்லா வந்து அழுத்தம் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கிடையாது, ஓரளவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி வச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரல் நல்லா வந்து நேராக இருக்கிற மாதிரி வைக்கணும். இந்த கை வைக்கிற பொசிஷன்லேயே வந்து நமக்கு நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்கு. இதில் வந்து நம்ம வந்து மாறுபகுதி கிட்ட கைகளை வந்து இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி வைக்கலாம். ஆனால் வந்து நம்மளோட இந்த ஆள்காட்டி விரல் வந்து நல்லா மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு கண்களை மூடிட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இதுலயே வந்து ஒரு சில வினாடிகள் வந்து இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாறு பகுதியில் வைக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகளை வந்து நம்ம தொடைப்பகுதியிலுமே வச்சுக்கலாம். நமக்கு தேவை வந்து இந்த ஆள்காட்டி விரல் வந்து நல்லா வந்து நேராக இருக்கிற மாதிரி இருக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இப்போ இதுலேயே வந்து ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். எப்பயுமே வந்து ஒரு முத்திரையை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்துட்டு வெளியில விடணும். ஒரு முறை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 5 முறை அந்த மாதிரி மூச்சு நல்லாவே இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மூச்சை வந்து அப்படியே கவனிக்கிற மாதிரி இருக்கும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். நம்ம எதுக்காக வந்து இந்த ஆள்காட்டி விரலை வந்து நம்ம நீட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு பார்த்தோம்னா, இதுலதான் வந்து நம்மளால அந்த பெருங்குடலோட அந்த வந்து மெரிடியன்னு சொல்லுவாங்க, அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனோட மெரிடியன் வந்து இந்த விரல்ல தான் இருக்கு. ஸோ அப்போ அதனால நீட்டி வைக்கிறதுனால வந்து அதோட வந்து அந்த ஸ்டிமுலேஷன் வந்து அது நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடல்ல வந்து நல்லாவே வந்து ஜீரணம் ஆகிட்டு அந்த மலச்சிக்கல் வராம வந்து இது தடுக்கும். அதுக்காக தான் வந்து இந்த முத்திரை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பைல்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து தாராளமா வந்து அவங்க செஞ்சுக்கலாம். இப்போ நார்மலா இருக்க பர்சன்ஸ் இருக்குன்னா நமக்கு இது மலச்சிக்கல் வராம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடங்கள் வந்து செஞ்சிடலாம். காலையில மாலையில மட்டும் அப்படி செஞ்சிடலாம். இப்போ பைல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஒரு 4 முறை வந்து அவங்க செய்யற மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து அவங்களுக்கு பலன்கள் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ வந்து இந்த முத்திரை வந்து முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.